ஏ வண்டு நில்லு, வண்டு நில்லு. புரிஞ்சிருச்சு, நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்ன இல்ல நீ ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் முடிச்சேன்னு புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் உனக்கு புரியாது, யாருக்கும் புரியாது. குட்டி உண்மையை சொல்லு, எதுக்கு நீ வரமாட்டேன்னு ட்ராமா பண்ண? பேரண்ட்ஸ் டே மீட்டிங் வச்சனால தானே? உன் கூட வீரா வந்தா டீச்சர்ஸ் எல்லாம் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரவுடி. வேற கிளாஸ்ல எல்லா பசங்களுக்கும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்களோட ஸ்கூல்லையே இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படியா? போன வருஷம் வள்ளியம்மா மட்டும் வந்தாங்க. அப்ப வீரா வெளியூர்ல போஸ்டிங்ல இருந்தா, வர முடியல. எல்லாரும் உங்க அப்பா எங்க, உங்க அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னால பதிலே சொல்ல முடியல. எந்த வருஷமும் எனக்கு பேரண்ட்ஸ்னு யாருமே வரமாட்டாங்க ரவுடி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி பார்க்கறது? அவங்க எல்லாம் பேரண்ட்ஸோட இருக்கும்போது நான் மட்டும் தனியா இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? அதான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ரவுடி ரவுடி என்னாச்சு? ஒன்றும் இல்லடா. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு ரவுடி. வயிற்று வலி டிராமா போடலான்னு பார்த்தேன், யாருமே ஒத்துக்கல. சரி, இன்னைக்கு அவமானம் பண்ணோன்னு என் தலையில எழுதியிருந்தா அதை மாத்தவா முடியும்? சில்வண்டு, நீ கிளாஸுக்கு போ, உன் சித்தி வருவா. எப்படி? ரொம்ப நாள் ஆச்சு இந்த டைலாக சொல்லி, இப்போ சொல்றேன். மாறனை நம்பினோர் கைவிடப்படார். நீ போ. நிஜமாவா? நீ போ. ஹை ஜாலி, சித்தி வர போறாங்க. பாய் ரவுடி. போ. பாய். நேர்மையா சொன்னா இவன் வரமாட்டா. கண்டிப்பா ஏதாவது குறுக்கோளில் தான் யோசிக்கணும். பாப்பா போட்ட டிராமாவே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம்.